8 வருஷத்துல கிட்டத்தட்ட 6 பெண்கள் இறக்கப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் இந்தியா முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் கோயிலுக்கு போறக்கே ரொம்ப பயந்து பயந்து போயிட்டு வந்திருக்காங்க. இப்படி ஒரு உண்மையான சம்பவம் நடந்திருக்கு. அதை பத்தி ரொம்ப டீடைலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை ஆக்சுவலா எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1999ல கோயில்ல கஷ்டம் அப்படின்னு சொல்லி வர பணக்கார பெண்களை மட்டும் டார்கெட் பண்ணி ஆரம்பிக்குது. இவங்க பேர் பாத்தீங்க அப்படின்னா கெம்பம்மா அப்படிங்கிற ஒரு பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா பணக்கார பெண்களா டார்கெட் பண்ணி கோயிலுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி வர பெண்களை டார்கெட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கையிலும் ஒரு கஷ்டம் இருந்துச்சு, நான் பூஜை ஒண்ணு பண்ணினா அதுக்கப்புறம் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஆசையை காமிச்சு அவங்கள வழிக்கு கொண்டு வராங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில நம்ம கஷ்டம் தீந்தா போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பெண் சொல்ற ஒரு வார்த்தையை நம்பிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை ஒரு வாய்ப்பா யூஸ் பண்ணிட்டு அந்த பெண்ணும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஊருக்கு வெளியில யாருமே இல்லாத பகுதியில ஒரு கோயில் பகுதியை சூஸ் பண்ணி அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற நகையை எல்லாம் போட்டுட்டு வாங்க, அந்த கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா சாமி முன்னாடி இத்தனை நகையை போட்டுட்டு இருக்க கூடாது, தனியா எடுத்து வைங்க, பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி அந்த நகையை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இந்த பூஜைக்கு வந்த பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு சாமி கும்பிட்டு பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தாங்க சாமி பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்த்தத்தை தராங்க. அந்த தீர்த்தத்துல சைனட் கலந்து தராங்க இந்த கெம்பம்மா அப்படிங்கிற ஒரு பொம்பளை. இந்த விஷயம் தெரியாத அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா அநியாயமா அந்த தீர்த்தத்தை குடிச்சு இறந்து போறாங்க. இதே பேட்டர்ன்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8 வருஷத்துல 6 பேரை தொடர்ந்து அடுத்தடுத்து கொலை பண்ணிட்டு வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பெண் இறந்து போறாங்க. அவங்கள பத்தி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடைசியா காணாம போன பெண்ணோட மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவங்க கடைசியா யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது இந்த கெம்பம்மா அப்படிங்கிறவங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த கெம்பம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட அடிச்சுட்டு வந்த நகை எப்படியாச்சும் வித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு அடகுக்காக கிட்ட விற்க போயிருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல போலீஸ் கிட்ட கையும் களவுமா இந்த லேடி மாட்டிக்கிறாங்க. இந்த லேடி மாற்றத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. மர்மமான முறையில தொடர்ச்சி ஒரே பேட்டர்ன்ல இறந்து போயிட்டே இருக்காங்க. அதாவது சைனட் சாப்பிட்டு இறந்து போயிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் மர்மமான முறையில தனியா இருக்கிற இடத்துல மட்டும் இறந்து போயிட்டே இருக்காங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இந்த கெம்பம்பா மாட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது கன்ஃபார்மே பண்றாங்க. இவங்க தான் அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. டிசம்பர் 31, 2007 இந்த கெம்பம்மா அரெஸ்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோர்ட் இவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குது. அதுக்கப்புறம் இவங்க வந்து இப்ப வரைக்கும் ஜெயில தான் இருக்காங்க. இந்த மாதிரி நம்பிக்கையை காமிச்சு ஏமாத்தின இந்த கெம்பம்மா, அதாவது இவங்களோட பேர் பாத்தீங்க என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா சைடன் மல்லிகா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்பிக்கையா சொல்லி ஏமாத்தின இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போங்க.